மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பழைய காதல் நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் பழைய காதல் நினைவுகளோ அல்லது பழைய பந்தங்கள் குறித்த விவரங்களோ தற்போதைய உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் துணையுடன் சண்டையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு அதை தேவையில்லாத கஷ்டத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே தெரியும். கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒன்று. அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் நீங்கள் நடந்த விஷயங்களை எப்பொழுதுமே வாழ்க்கைக்குள்ள மறக்க மாட்டீங்க. அது உதவி செய்த நபர்களாக இருக்கட்டும், துரோகங்கள் செய்தவர்கள், ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள், அனைவரையும் நீங்கள் எப்பொழுதுமே மறக்க மாட்டீங்க. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு காதல் கதையும் இருந்திருக்கும். அதையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாமல் அந்த ஒரு நபர் தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இறுதி என்று நினைத்து கொண்டு நீங்கள் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுக்குள்ள இருப்பீங்க. அந்த நிகழ்கால வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதோ அல்லது அதற்காக தற்போதைய துணையை நீங்கள் காயப்படுத்துவதோ புத்திசாலித்தனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. மேஷம் ராசிக்காரங்க தங்களுடைய துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கொண்டு பழைய நினைவுகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு தற்போதைய வாழ்க்கையில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். திருமணத்திற்கு முன் இருந்த பழைய நட்பு அல்லது காதல் தொடர்பான விஷயங்கள் திடீரென வெளியில் வந்திருக்கலாம். அந்த வெளியில் வந்த விஷயங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அது உண்மையில் முடிந்த விஷயமாகவே இருந்தாலும் குடும்பத்தில் சந்தேகங்களை உருவாக்கி அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். மேஷம் ராசிக்காரங்களின் கடந்த காலத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டதால் மன நிம்மதி என்பது பாதிக்கப்பட்டு அது மென்மேலும் உங்களை சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா குடும்ப உறுப்பினர் ஒருவரின் மறைவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைவு செயல்களை இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். நீண்ட நாட்களாக யாருக்கும் தெரியாமல் நடந்த ஒரு செயல் திடீரென வெளிச்சத்திற்கு வந்திருக்கலாம். அது குடும்பத்தில் ஒருவர் செய்த செயலாக இருக்கலாம், அல்லது நீங்களே சில நாட்களுக்கோ சில வருடங்களுக்கோ முன்னால் செய்துவிட்டு அதை மறைத்து கொண்டிருந்த ஒரு சம்பவம் இப்பொழுது வெளியில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அது பணம், உறவு அல்லது வேறு தனிப்பட்ட விஷயமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இதனால் குடும்பத்தில் அதிர்ச்சி ஏற்பட்டதுடன் நம்பிக்கை உடைந்த உணர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டும் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசிக்காரங்க இதை நேரடியாக எதிர்கொண்டதால் சூழ்நிலை மேலும் மேலும் பதற்றமாகி கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் நிச்சயமா கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். ஆனா குடும்பத்தில் உள்ள நபர், அது பிள்ளைகளோ அல்லது மற்றவர்களோ, உங்களுக்கு தெரியாமல் செய்த ஒரு சில தவறான காரியங்கள் அல்லது மறைத்து வைக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் இப்போது உங்களுடைய பார்வைகளுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய உறவினர்களும் இவர்களுக்கு எப்படி இது தெரிய போகிறது என்கிற ஒரு நோக்கத்தில் செய்த சில தவறுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய கண்களுக்கும் இன்று தெரிய ஆரம்பித்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். இதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுக்கு அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் இந்த ஒரு நேரத்துல தேடி கொடுக்கும். இந்த நேரத்தில் அடித்தடியோ அல்லது கடுமையான தண்டனையோ தீர்வாகாது என்பதை மேஷம் ராசிக்காரங்க புரிந்து கொள்ள வேண்டும். மேஷம் ராசியின் ஆதிக்க குணத்தை குறைத்து கொண்டு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் மாறி அவங்க ஏன் அந்த ஒரு தவறை செய்தார்கள் என்று அன்போடு நீங்கள் பேசி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய உன்னதமான தருணம் உங்களுடைய தருணமாகத்தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அனைவரிடமும் கோபம் கொள்ளாமல் அனைவரையும் எப்படி நம்முடைய போக்கில் வர வைக்கலாம் என்று நினைத்து நீங்கள் செயல்பட்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைப்பதினால் நீங்கள் இத்தனை நாட்களும் இத்தனை காலங்களும் நீங்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு உழைப்புக்கு உங்களுடைய கையில் வராமல் போன அனைத்து விதமான செயல்களுக்கும் இப்போது ஒரு நிம்மதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பணி நிமித்தமான நுணுக்கங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. தொழில் கல்வியில் சாதகமான ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மற்றவங்களின் பணிகளை சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதனால அதனை நினைத்து நீங்கள் கோபப்படாதீர்கள். இந்த ஒரு நாளில் அவங்களுடைய பணிகளை நீங்க பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளை ஏதேனும் அவசரம் என்றால் நீங்கள் கூறினீர்கள் என்றால் அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய பணிகளை அவர்கள் நீங்கள் சொன்னவுடன் பார்த்து கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நடக்கும். பூர்வீக சொத்துக்களை சீரமைத்துக் கொள்வீங்க. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். மனதில் ஒரு நிம்மதியானது அதிகரிக்கக்கூடும். மனதை அரித்துக் கொண்டிருந்த தேவையற்ற பயங்களும் பதற்றங்களும் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விலகி போதுமான அளவுக்கு நன்மைகளும் போதுமான அளவுக்கு நல்ல பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய அளவில் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஒரு விதமான நேர்மறையாற்றல் உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மனதிற்கு பிடித்தமான விஷயங்களில் நேரத்தை செலவிடுவதன் மூலமும் தியானம் மற்றும் யோகா மூலமும் உங்களுடைய மன அமைதியை நீங்கள் முழுமையாக இந்த ஒரு நேரத்தில் மீட்டெடுத்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரை பல விஷயங்களை நினைத்து கவலைப்பட்ட மனம் இனிமே அமைதியை உணரத் தொடங்க ஆரம்பிக்கும். தேவையற்ற பயங்களும் எதிர்காலம் பற்றிய குழப்பங்களும் பிறர் சொல்வதை பற்றிய கவலைகள் எல்லாமே குறைந்துவிடும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக்கிவிடும். இந்த மன அமைதி வாழ்க்கையின் பல பகுதிகளில் நல்ல மாற்றங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்ததா குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமையானது வளரும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரிவினைகள் இப்பொழுது மறைந்து அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்க மாறிவிடுவீங்க. விழாக்கள் குடும்ப சந்திப்புகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகள் மகிழ்ச்சியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடைபெறும். ஒருவரின் வெற்றியை மற்றவங்க கொண்டாடும் சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இந்த ஒற்றுமை குடும்பத்தின் அடித்தளத்தை மென்மேலும் வலுப்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். தனிமரம் தோப்பாகாது என்பதை நீங்கள் உணரக்கூடிய வகையில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சின்ன விஷயங்களுக்கு கூட ஒருவர் கலந்தோசித்துக் கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மதிப்புகள் கிடைப்பதினால் நீங்கள் இத்தனை நாட்களும் இத்தனை காலங்களும் நீங்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு உழைப்புக்கு உங்களுடைய கையில் வராமல் போன அனைத்து விதமான செயல்களுக்கும் இப்போது ஒரு நிம்மதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பணி நிமித்தமான நுணுக்கங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. தொழில் கல்வியில் சாதகமான ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மற்றவங்களின் பணிகளை சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதனால அதனை நினைத்து நீங்கள் கோபப்படாதீர்கள். இந்த ஒரு நாளில் அவங்களுடைய பணிகளை நீங்க பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளை ஏதேனும் அவசரம் என்றால் நீங்கள் கூறினீர்கள் என்றால் அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய பணிகளை அவர்கள் நீங்கள் சொன்னவுடன் பார்த்து கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நடக்கும். பூர்வீக சொத்துக்களை சீரமைத்துக் கொள்வீங்க. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உருவாக்கும். மனதில் ஒரு நிம்மதியானது அதிகரிக்கக்கூடும். மனதை அரித்துக் கொண்டிருந்த தேவையற்ற பயங்களும் பதற்றங்களும் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விலகி போதுமான அளவுக்கு நன்மைகளும் போதுமான அளவுக்கு நல்ல பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய அளவில் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும்.
ஒரு விதமான நேர்மறையாற்றல் உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மனதிற்கு பிடித்தமான விஷயங்களில் நேரத்தை செலவிடுவதன் மூலமும் தியானம் மற்றும் யோகா மூலமும் உங்களுடைய மன அமைதியை நீங்கள் முழுமையாக இந்த ஒரு நேரத்தில் மீட்டு மீட்டு எடுத்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரை பல விஷயங்களை நினைத்து கவலைப்பட்ட மனம் இனிமே அமைதியை உணரத் தொடங்க ஆரம்பிக்கும். தேவையற்ற பயங்களும் எதிர்காலம் பற்றிய குழப்பங்களும் பிறர் சொல்வதை பற்றிய கவலைகள் எல்லாமே குறைந்துவிடும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக்கிவிடும். இந்த மன அமைதி வாழ்க்கையின் பல பகுதிகளில் நல்ல மாற்றங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்ததா குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமையானது வளரும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரிவினைகள் இப்பொழுது மறைந்து அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்க மாறிவிடுவீங்க. விழாக்கள், குடும்ப சந்திப்புகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகள் மகிழ்ச்சியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடைபெறும். ஒருவரின் வெற்றியை மற்றவங்க கொண்டாடும் சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இந்த ஒற்றுமை குடும்பத்தின் அடித்தளத்தை மென்மேலும் வலுப்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே